ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரியுதா இது என்னங்க? கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு 200 கிராம் வரும், நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோலை சீவிட்டு நாம் துருவிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது சக்கையாக இருக்கும். அதனால் நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோல் சீவிட்டு நல்லா துருகி வச்சுருக்கேன். இதை ஜூஸரோட நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஜூஸரோட சேர்த்துட்டேன். ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு சேர்த்துக்கங்க. 3 ஏலக்காய், கொஞ்சம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம். ஒயிட் சுகர் செய்கிறதுக்கு நாம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு நம்ம இந்த முந்திரியை சேர்க்குறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் சுற்ற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் அளவுக்கு வந்துருச்சு. இதை நாம் வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம குடிக்க போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணாமல். அதனால் நம்ம இன்னும் ஒரு 4 சுற்று சுற்றி விட்டு எடுத்துடலாம். மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பாருங்கள், சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இப்போ கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்க நம்ம கேரட் என்ன பொரியல் பண்ணியோ இல்லை குழம்புல போட்டு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட மாட்டாங்க. நாம் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு, பாதாம் பிஸ்தா ரெண்டும் போடுறேன் நான். இது மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் தீங்கு வரக்கூடிய எந்த ஒரு ஐட்டமே நம்ம போடல, ஒயிட் சுகர் கூட போடல. எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் ரொம்ப ஹெல்த்தியானதும் தான் நாம் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வயசானவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.